ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தலை குழம்பு. அதாவது பார்த்திங்கன்னா, மீன் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அதோட தலை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அதுக்காக இங்கே நான் மண்சட்டியில் இன்றைக்கி இந்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக முதல்ல ஒரு 10 வரமிளகாவை எடுத்து முதல்ல இந்த மாதிரி ஒரு மண்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டாம், சும்மா நார்மலாக போட்டு அதை சூடு பண்ணால் போதும். அந்த மிளகு கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வர இந்த நேரத்தில் இது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க. பாருங்கள், இங்கே நான் இப்போ வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இங்கே நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஜாரில் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா புளி 50 கிராம் புளியும் நம்ம இங்கே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மிளகா காஞ்ச மிளகா அதுவும் இதில் போட்டுட்டு இப்போ இது மூணுமே நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயமும் 7-8 பூண்டும் கூடவே ஒரு தக்காளியும் மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். இது கூட வெங்காயம் தக்காளி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ நம்ம குழம்புக்கு நம்ம சேர்த்த போகிறோம். இப்போது இங்கே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். மண்சட்டி நல்லா சூடு பண்ணிட்டேன். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இங்கே வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறம் ஆகும்போது கூடவே வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டு இது கூட நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகா, காரத்துக்காக 5 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நான் இது கூட ஒரு 2 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டேன். நார்மல் சைஸ் தக்காளி தான். அதுவும் இது கூட போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, நம்ம குழம்பு எவ்வளோ நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு தான். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருப்பேன். இதுவும் இந்த உப்பு இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம முதல்ல வெங்காயம், சின்ன வெங்காயமும் பூண்டும் தக்காளியும் லைட்டாக நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம். அது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ரிவர்ஸ் மோடில் நம்ம அடித்து வச்சுருந்தோம். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இது நல்ல ஒரு கிரேவி பதம் தரும். பாருங்கள், ஒரு கிரேவி மாதிரியே இருக்குது இது போட்ட உடனே. இப்போ இது கூட நல்லா சூடாகி வதங்கி வர நேரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டோடனே இது கூட நம்ம மல்லித்தூள் சேர்த்து போகிறோம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் மட்டும் சேர்த்துனா போதும். மஞ்சத்தூள் மல்லித்தூள் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா முதலே நம்ம தேங்காய் கூட காஞ்ச மிளகாய் 10 சேர்த்துருக்கோம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம முதல்ல தேங்காயும் காஞ்ச மிளகாவும் புளியும் போட்டு நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தண்ணி இப்போ நம்ம சேர்த்தக்கூடாது. ஜஸ்ட்டு சட்னி மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வரணும். இந்த மாதிரி பபுள்ஸ் கொதி வரும் இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். தண்ணி பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மிக்சர் ஜாரை கொஞ்சமாக அலாசி அந்த தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ ஒரு குழம்புக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2 டம்ளரோ 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழம்பு பதத்தில் வந்துடுச்சு. இது கூட மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலால் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தேவையில்லை. கருவேப்பிலை மட்டும் ஸ்மெல்லுக்காக போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பு நல்லா வெந்து வருது. நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இங்கே மீனோட தலை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக லைட்டாக தூவி கலக்கி வச்சுருந்த ஒரு 10 நிமிஷம் அதை இது கூட போட்டுருங்க. கொஞ்சம் தூரமாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போது இது ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்பவும் குக் ஆகக்கூடாது, மீன் உடஞ்சி அந்த குழம்புல மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த முள் உடஞ்சி குழம்புல ரொம்ப சேர்ந்துரும். அதனால் நம்ம சாப்பிடும்போது முள் தனியாக வரும்.
இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் சிம்பிள் தான். இந்த மாதிரி ட்ரிக்ஸில் செஞ்சு பாருங்கள். மெயினாக மீனோட தலை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த நாள் இதை சூடு பண்ணி காலையில் டிஃபனுக்கு இட்லியும் இந்த மீன் குழம்பும் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.